ஹாய் கைஸ், மறுபடியும் தனுஷ் மணி பேச்சு டீம்ல இருந்து நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோல அவர் என்ன டவுட் கேட்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சார், போன வீடியோல நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யாருன்னா ஆக்கிரமம் பண்ணிட்டாங்கன்னா அது எப்படி நம்ம மீண்டு எடுத்துக்கலாம், அதுக்கான ஆக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு இப்போ இன்னொரு டவுட். இப்போ நான் அந்த ப்ராப்பர்ட்டிய அவங்க ஆக்கிரமம் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியட் வச்சிருந்துருப்பாங்க. அது வரைக்கும் நான் போராடிட்டு இருந்திருப்பேன். இப்ப அந்த போராடிட்டு இருந்த டைம்ல எனக்குன்னு ஒரு பீரியட் இருந்திருக்கும். அந்த பீரியட் வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு அதனால யூஸே இல்ல. நான் அவங்க ஒரு ரோல் யூஸ் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா நான் வேற யாருக்குன்னா வாடகைக்கு விட்டோ அதை நாங்க நீ சொன்ன பார்க்கிங் ஏரியா வச்சு நான் காசு சம்பாதிச்சிருப்பேன். எனக்கு அந்த பீரியட் ஆஃப் டைம்ல எனக்கு காசு வரல. சோ அதுக்கு எதனா காம்பன்சேஷன் பண்ணி வாங்க முடியுமா அப்படின்றது என்னோட கேள்வி. கரெக்ட். நீங்க பொசஷன் திருப்பி எடுக்கிறதுக்காக சூட் ஃபார் பொசஷன் போட்டிருப்பீங்க. அதுக்கு வந்து ஒரு 3-4 மாசம் கேஸ் போயிருக்கும். ஸோ அந்த கேஸ் டைம்ல உங்களுக்கு வாடகை வந்திருக்குமா என்னன்றது தெரியல. சூப்பர். ஸோ இந்த மாதிரி நேரத்துல வந்து நம்ம வந்து மீன் ப்ராஃபிட்கான ஒரு சூட் போடலாம். ஸோ இந்த மீன் அப்படின்றது ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்ட். ஃப்ரெஞ்ச் வேர்டுன்றது இன்டர்மீடியட் டைம் அப்படின்றது ஒரு அர்த்தம். இந்த சூட்டை நம்ம ஃபைல் பண்ணி இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து உங்களுக்கு வாடகை வந்திருக்காரு. ஸோ அதனால அந்த வாடகைதாரர்னால உங்களுக்கு லாஸ் தான். அதை நீங்க திருப்பி வாடகை கொடுத்திருந்தா அந்த பீரியட்ல உங்களுக்கு ஒரு ரெண்ட் வந்திருக்கும். ஸோ இதை காம்பன்சேட் பண்றதுக்கு நம்ம ஒரு சூட் ஃபார் மீன் ப்ராஃபிட் ஃபைல் பண்ணி அந்த காம்பன்சேஷனை நம்ம கிளைம் பண்ணலாம். ஸோ நீங்க சொன்ன விஷயத்தை வச்சு நான் அதை கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி யாருன்னா இதை வச்சு பண்ணிருக்காங்களா, இந்த ஆக்ட் யூஸ் பண்ணிருக்காங்களா? கண்டிப்பா. ஸோ நிறைய கேசஸ்ல இந்த மீன் ப்ராஃபிட் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு கேஸ் தான் பியாராலால் வெர்சஸ் ஜியாராணி அண்ட் அனதர். ஸோ இந்த கேஸ் வந்து டெல்லி ஹைகோர்ட்ல வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த கேஸ்ல வந்து இந்த மீன் ப்ராஃபிட்னா என்ன அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாராச்சும் ஒருத்தர் இன்னொருத்தரோட ப்ராப்பர்ட்டி ஆக்குபை பண்ணி அதனால அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனருக்கு லாஸ் ஏற்பட்டா அந்த ப்ராப்பர்ட்டியை தப்பா ஆக்குபை பண்ணவங்ககிட்ட இருந்து நம்ம கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிளைம் பண்ணப்படுற அமௌண்ட்டுக்கு பேரு மீன் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் கேஸ்ல அந்த மாதிரி. ஆனா நான் அது இன்னும் ரீஃபண்ட் மாதிரி அதான் நான் அந்த காம்பன்சேஷன் வாங்கல. ஆமா, இப்படி கிளைம் பண்ற அமௌண்ட்டுக்கு பேரு மீன் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கேசஸ்ல வந்து நம்ம வாடகை அமௌண்ட்டை தவிர ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆயிருந்தாலும் அதையும் சேர்த்து வந்து பண்ணிக்கலாம். ஆமா. ஸோ இன்னொரு கேஸ் பார்த்தோம்னா, ஸோ அது என்ன கேஸ்னா, ஃபோர்ஸ்கொயர் மேனேஜ்மெண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வர்சஸ் ஓரியன்ட் பெவரேஜ் கம்பெனிஸ். ஸோ இந்த கேஸ் வந்து கல்கட்டா ஹைகோர்ட்ல வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த கேஸ்ல என்ன ஆயிருக்குன்னா, ப்ராப்பர்ட்டியோட ஓனர் வந்து ஒரு டெனண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஸோ அந்த டெனன்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை சப்லெட் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்லெட் பண்ணல அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ என்ன ஆயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டி ஓனருக்கும் ஃபர்ஸ்ட் டெனன்ட்க்கும் வந்து அந்த டெனன்சி பீரியட் முடிஞ்சு அந்த அக்ரிமெண்ட் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஆனா அந்த டெனன்ட்டுக்கும் சப்லெட் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்பைரி ஆகல. அதனால சப்லெட் பண்ணி இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் அக்ரிமெண்ட் இன்னும் டைம் பீரியட் இருக்கு, ஸோ அதனால நான் காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால வந்து ஆக்சுவல் ஓனருக்கு தான் வந்து லாஸ். ஏன்னா வாடகை வந்து இவர் வாங்கிட்டு இருப்பாரு, இந்த டெனன்ட் வந்து வாங்கிட்டு இருப்பாரு. ஆமா. ஸோ அதுக்காக இவர் கேஸ் போட்டிருக்காரு. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்க பீரியட் ஆஃப் டெனன்ட்டை தவிர சப்லெட் பண்ணவங்க எப்ப காலி பண்ணி அந்த வேக்கன்ட் பொசிஷன் கொடுக்குறாங்க, அதாவது காலி பண்ணி வீட்டு சாவியை அவங்க கையில கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் ஆகிற லாசஸ் எல்லாம் காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓனருக்கு நீங்க வந்து ஆமா, ஆக்சுவல் ஓனருக்கு வந்து காம்பன்சேட் பண்ணணும். ஆமா, இந்த ரூல்ஸ் சொல்றது. சோ இந்த கேஸ்ல வந்து அதை சொல்லியிருக்காங்க. சோ ஓகே, நீங்க சொல்லிட்டீங்க இந்த மாதிரி 2 கேசஸ் நடந்திருக்குன்னு. இது கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும். ஆமா, உங்களுக்கு நடந்துருச்சுன்னா இந்த விஷயத்துல இருந்து அவேரா இருங்க. சோ அந்த கேஸ் எப்படி ஃபைல் பண்ணலாம் அப்படின்றத சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. அந்த கேஸ் எப்படி சார் ஃபைல் பண்றது இந்த மாதிரி ஆயிருக்குன்னா? சோ இந்த மீன் ப்ராஃபிட் அப்படின்ற டேர்ம் வந்து செக்ஷன் 2 clause 12 ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான கேஸை எந்த ப்ரொவிஷன் படி ஃபைல் பண்ணோம்னா, ஆர்டர் 20 ரூல் 12 ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோடு கீழே நம்ம இதுக்கான கேஸை ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகே சார், நீங்க சொன்ன இந்த செக்ஷன்ல நாங்க ஃபைல் பண்ணிக்கலாம். இந்த கேஸை நாங்க யார் யார் மேல எல்லாம் போட முடியும்? ஓகே, ஸோ இந்த கேஸை யார் மேல எல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டெனன்ட் மேல போடலாம். ஸோ டெனன்ட் வந்து டெனன்சி பீரியடையும் முடிஞ்சும் அந்த ப்ராப்பர்ட்டியை வெக்கேட் பண்ணலன்னா
அவங்க மேல போடலாம். ஓகே. செகண்ட் வந்து மார்கேஜர் மேல போடலாம். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து அடமானம் வச்சிருப்போம். அந்த அடமானத்துக்கான பணத்தை எல்லாம் கட்டிடுவோம். பட் அதை கட்டியும் அந்த பேங்கோ இல்ல ஏதோ ஒரு பினான்சியல் இன்ஸ்டிடியூட் ரிலீஸ் பண்ணலன்னா அந்த பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் பேங்க் மேல வந்து நம்ம கேஸ் போடலாம். ஸோ இதை தவிர நம்ம ட்ரெஸ்பாசர்ஸ் மேலேயும் இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ ட்ரெஸ்பாசர் யாருன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சம்மந்தமே இருக்காது. அவர் டெனண்ட்டும் இல்லை, மார்கேஜரும் இல்லை. ஸோ ஏதோ அந்த சைட்ல வழிபோக்கனா இருக்கலாம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரரா கூட இருக்கலாம். அவர் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டில ஏதோ ஒரு யூஸ் பண்ணி அதனால நமக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கு வந்து அவர் வந்து காம்பன்சேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க சொன்ன மாதிரி நான் கிளைம் பண்ணிக்கிறேன், இதுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா இருக்குல்ல, இந்த கிரைட்டீரியாக்குள்ள வந்தா இந்த செக்ஷன்ல நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம். அந்த கிரைட்டீரியாஸ் என்ன? சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த பொசஷன்ன்றது பெர்மிஷன் இல்லாம இருக்கணும். சோ நான் ஒரு டெனன்ட் கொடுத்துருக்கேன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு நான் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். அதை தாண்டி போச்சுன்னா அவர் பெர்மிஷன் இல்லாம இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ அப்படி பெர்மிஷன் இல்லைன்னா நம் சொல்ற செயலை தவிர்த்து வேற ஏதாச்சும் செயல் வந்து அந்த இடத்துல வந்து நடந்திருக்கணும். ஸோ செகண்ட் பாத்தீங்கன்னா நான் யார் மேல கேஸ் போடுறேனோ அந்த நபர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி மூலமா ஏதோ ஒரு பலன் அடைஞ்சிருக்கணும், ஏதோ ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெனன்ட் இருக்காருன்னா அந்த டெனன்சி பீரியடையும் தாண்டி எனக்கு வாடகை கொடுக்காம கொஞ்ச நாள் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இதே மாதிரி இன்னும் சில இடங்கள்ல என்ன ஆகும்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்றேன், ஒருத்தரோட லேண்ட் இருக்கு, பட் பக்கத்து வீட்டுக்காரரோட லேண்ட்ல வந்து போர் போட்டு இவங்க தண்ணி எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு தான் அந்த தண்ணி சொந்தம், பட் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து அந்த தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து காசு எதுவும் கொடுக்காம இவர் பலன் அடைஞ்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கிளைம் எல்லாம் அதுல வந்து இருக்கணும். ஸோ அப்படி இந்த கிரைட்டீரியா இருந்தா நம்ம இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ இதை தவிர இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை பொசஸ் பண்றவர் டெனண்டா இருக்கலாம், மார்கேஜரா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியோட தரத்தை உயர்த்துறதுக்கு அவர் ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்திருந்தாருன்னா, ஸோ வேக்கன்ட் பிளாட் இருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை பொசஸ் பண்ணவர் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஏதோ ஒரு வேலி போடுறது, இல்ல போர் காம்பவுண்டோ இல்லாட்டி போர் போட்டு மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செயல் செஞ்சிருந்தாருன்னா அதை வந்து கிளைம் பண்ண முடியாது. ரெண்டு பக்கமும் இதை வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த போர் போட்டவரோ இல்ல வேலி போட்டவரோ அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்கையில இந்த மாதிரி நான் இந்த வேலியெல்லாம் போட்டிருக்கேன், ஸோ அதுக்கான காசை என்கிட்ட கொடு, நான் உன்கிட்ட ப்ராப்பர்ட்டியை தரேன் அப்படின்னு இவர் கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் வந்து நீ எதுக்கு என் பெர்மிஷன் இல்லாம வேலி கட்டின அப்படின்னு என் ப்ராப்பர்ட்டியை டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி நீ வந்து செயல் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளைம் பண்ண முடியாது. ஸோ ஒரு தரத்தை உயர்த்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு செயல் இருந்திருந்தா அதை வந்து நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஸோ இதை தவிர மற்ற கிளைம் எல்லாம் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆயிருந்தாலோ இல்ல அந்த ப்ராப்பர்ட்டினால ஏதாச்சும் லாஸ் ஆயிருந்தாலோ நம்ம இந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணலாம். சோ இதுதான் இதுக்கான மொத்த கிரைட்டீரியா. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற எதனா டவுட்ஸ் இருந்தா வழக்கம் போல இவங்களோட டீமை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க உங்களுக்கான லீகல் குவரிஸ் எல்லாம் அவங்க தீர்த்து வைப்பாங்க. சோ அவ்வளவுதான் சார் இன்னைக்கான கேள்வி. இதுக்கான பதில உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சோ இதே மாதிரி கிளைம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு உங்க குவரிஸ் அலாங் வித் யுவர் ஃபோன் நம்பர் போட்டு அனுப்புங்க. அண்ட் இதை தவிர வேற ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் குவரிஸ் இல்லாட்டி லீகல் குவரிஸ் இருந்துச்சுன்னா அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு எங்களுக்கு அனுப்புங்க. எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸை கொடுப்பாங்க. அண்ட் அடுத்த வர வீடியோஸ்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான இன்னும் நிறைய கண்டென்ட்லாம் நம்ம போட போறோம். அண்ட் அதெல்லாம் பாக்குறதுக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.